ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வெண்ணிலா பசுமதி கிட்டையும் ராகினி கிட்டையும் சண்டை போடுறாங்களா. நீங்க என்னை வச்சு பழி தீர்த்துக்கிட்டீங்க, நீங்க காவேரி கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க அப்பமே நான் நினைச்சேன் அப்படின்னு. இப்ப ராகினி உனக்காக தானே நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இப்போ வெண்ணிலா ராகினி அடிச்சிடுறாங்க. ஏன் முன்னாடி என் பொண்ணை கை அடிப்பியா அப்படின்னு. இப்ப வெண்ணிலா என்ன பண்ணிடுவீங்க, நீங்க அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட சட்டையை பிடிச்சிடுறாங்க. அப்படியே சண்டை போட்டு அப்படியே கார்னருக்கு வந்துடுறாங்க மாடிப்படியிலேயே. இப்ப வெண்ணிலா திரும்பி பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் பசுபதி பார்க்கும்போது பசுபதி அப்படியே அடிக்கிற மாதிரி வெண்ணிலா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து அப்படியே பிளட் ஆயிடுது. அவங்க மாமா ஐயோ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கத்திட்டு அவர் அப்படியே அழுதுட்டே நிக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் காவேரியை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட வராங்க. அப்போனே காவேரி என்ன மாமியார் மேல இருக்கிற பயனா போயிருச்சா, இங்கே நிப்பாட்டுங்கன்னொடனே ஆமா ஆமா ஐயோ எனக்குன்னா ரொம்ப பயம்ப்பா, என் மாமியார் நினைச்சாலும் எனக்கு கல்கத்தா தான் ஞாபகம்னோடனே கல்கத்தா வரணுனே காளி கோயில் இருக்கே அதை வச்சு கிண்டல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்ப நீ போய் வீட்டுல எப்படி சமாளிப்பண்ணோடனே எங்க அம்மா பெரிய காளின்னா நானும் சின்ன காளி தானோடனே விஜய் அப்படியே யோசிச்சுட்டு நான் தான் மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னோடனே தெரியுதுல்ல எங்கேயும் போக முடியாது, என்கிட்ட நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்கன்னொடனே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, வேணாம் முந்தானிலே முடிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி விஜய் ரெண்டு பேருமா ஜாலியா பேசிட்டு அப்புறமா விஜய் காவேரி ஒரு ஓரமா நிப்பாட்டி இறக்கி விட்டாரு. காவேரி இறங்கிட்டு ரெண்டு பேருமே பெரிய மனசு இல்லாம ஒவ்வொருத்தர பார்த்துட்டு கிளம்புறாங்க. காவேரி வரும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஆபீஸ் கிளம்பிப்போங்க, அப்புறமா உங்க மாமா கிட்ட போன் பண்ணி பேசுங்க, வெண்ணிலாவோட நிலைமையை பத்தி சொல்லுங்க, ஏன்னா அவளும் அம்மா அப்பா இல்லாத பொண்ணுல அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வீட்டுல நேத்து இந்த மாதிரி கங்காக்கு உடம்பு சரியில்லாம போனது எல்லாமே சொல்லி எல்லாருமா காவேரி திட்டிடுறாங்க. அப்புறமா காவேரி கிட்ட போய் கங்காவும் குமரனும் நீ போய் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பசுபதி வீட்டுல ராகினி கிட்ட கேக்குறாரு, என்னம்மா வீட்டுக்குள்ள வாடி எடுத்து வச்சுட்டேனோடனே ஆமா ஆனா அவ ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு, மூச்சு இருக்குதா இல்லையானோடனே அது எனக்கு தெரியலப்பா பாக்க தெரியல அப்படின்னு ராகினி சொன்னோடனே அவங்க மாமா பின்னாடியே ஓடி வர்றாரு, எங்க மூச்சு இருக்குங்க அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்போ பசுபதி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நான் சொல்ற மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி விஜய் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி சொன்னனால மன வெறுத்து மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டான்னு சொல்லணும், இல்ல உன் குடும்பத்தையே கருவறுத்துமே பாத்துக்கோ அப்படின்னு. சரிங்க நான் அப்படியே சொல்றீங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மாமா கெஞ்சி அப்புறமா பசுபதி ஆம்புலன்ஸ் எல்லாம் வேண்டாம் நானே என் கார்லயே கூட்டிட்டு போறேன்னொடனே இப்ப ராகினி என்ன கேக்குறாங்க, ஏப்பா ஒருவேளை வெண்ணிலா பொழைச்சிட்டான்னு நமக்கு தானே பிரச்சனைன்னொடனே போற வழியில போய் சேர்ந்துருவாமா, இல்லாட்டி பழச்சிட்டானா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, தாத்தா பாட்டி எல்லாருமா இருக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்துடுறாரு. இப்ப தாத்தா கேக்குறாரு, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க, அவளை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே. பாட்டி வேற இந்த மாதிரி சாரதாக்கு ரொம்ப அழுத்தம் கூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க வாழ வந்ததே பசுபதி எதிர்த்துதான், அவர் முன்னாடி வாழணும் வேணாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட டிசிடென்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய்க்கு ஐயப்பன் கால் பண்ணி சார் நியூஸ்ல வேற மாதிரியா சொல்றாங்க, இந்த மாதிரி வெண்ணிலா தற்கொலைக்கு முயற்சி பண்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்களாமா, அந்த மாதிரிதான் சார் பிளாஷ் நியூஸ்ல போயிட்டு இருக்கணும்னு இப்ப விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதோட என்னோட டிசிடென்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.